cyclic group பார்த்தோம். அதனோட எக்ஸாம்பிள் show that Z, plus is cycle. Z, plusல நம்மளால ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். 100 ஜெனரேட்டர் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் சைக்கிள். அண்ட் ஜெனரேட்டர் ஆஃப் Z6 ஒரு ஃபைனைட் குரூப் கொடுத்துருக்காங்க Z6ன்னு சைக்கிளிக் குரூப். இதுக்கு ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா GCD கண்டுபிடிக்கணும். GCD ஆஃப் K, 6 ஈக்குவல் டு 1. கேன்ற நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ். இந்த Z6ன்றனால 6 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜிசிடி எந்த எலமெண்ட்டுக்கும் 6க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1 வரும்னு பார்க்கும்போது 1 5 தான். GCD of 1, 6 is 1 and also GCD of 5, 6 is 1. Therefore generators வந்து 1 5. Z7 சைக்கிளான்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே பிரைம் நம்பர் இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து சைக்கிளா தான் இருக்கும். ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்னா அதுக்கு ஃபார்முலா 12 by GCD of n, k which is equal to, so here the answer is 4. பட் இதுதான் ஃபார்முலா. ஆர்டர் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்க இருக்கிற n மேல வரும் GCD of அந்த பர்டிகுலர் எலமெண்ட். Okay, here that is 3, n which is equal to நம்ம find out பண்ண போறோம். So 12 by GCD of 3, 12. Here 3, 12 GCD is 3, right? So cut பண்ணீங்கன்னா 4 is the answer. இதுதான் வந்து ஆர்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many generators அப்படின்னு கேட்டா நம்ம ஆயிலேட்டோஷன் ஃபங்க்ஷன் போடணும். பை ஆஃப் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்டர்னா இது ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இல்லை, எதெல்லாம் ஜெனரேட்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஹவு மெனி ஜெனரேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆயிலேட்டோஷன் ஃபங்க்ஷன் போடணும். ஆயிலேட்டோஷன் ஃபங்க்ஷன் எப்படி போடுவோம்? 10 போடுவோம். தென் 1 minus 10 வந்து 5 into 2 மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ 1/2 and 1 minus 1/5 போட்டு கட் பண்ணீங்கன்னா you will get 4. 4/5 வரும். ஸோ இதெல்லாம் கட் ஆகிட்டு வில் கெட் த ஆன்சர் 4. இதுதான் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜெனரேட்டர்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ முன்னாடி பார்த்தா அதே சம்மோட மாடல் தான். GCD of K, 8 is 1. அப்போ கேக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் போடலாம்னா 1 3 5 7 போட்டிங்கன்னா யூ கெட் 1. தட்ஃபோர் இதுதான் ஜெனரேட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் நம்ம பார்த்தோம். 12 போட்டுட்டு GCD of 4, 12 ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். GCD எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும்ல, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடலாம். 4 வந்து 2, 2 போட்டுக்கலாம். 12 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்க காமன் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 into 2 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் GCD 4. ஸோ கட் பண்ணீங்கன்னா you will get 3 as answer. Next question, list all the subgroup of 12. இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுட்டேன். சப்குரூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்குரூப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டிவைசஸ் கண்டுபிடிக்கணும். டிவைசஸ் எத்தனை இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் சப்குரூப். 12 டிவைசஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 6 12 இருக்கு இல்லையா? இதெல்லாம் டிவைசஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்குரூப்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ சப்குரூப் பார்க்கணும்னா இந்த 0 அப்படின்றது ஒரு சப்குரூப். ஏன்னா 0 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்குரூப்னா அதோட எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இந்த செட்டுக்குள்ள இருக்கும். ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 12 by GCD of 0, 12 போடுவோமா? ஸோ த ஆன்சர் இஸ் 1. 1 தான் 0வோட ஆர்டர். அண்ட் அதோட குரூப்ல என்ன இருக்கும்? 0 மட்டும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 1 கண்டுபிடிக்கலாம். 1ஓட ஆர்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1ஓட ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 1 வேண்டாம். இப்போ 6 எடுத்துக்கலாமே. 1க்கு நிறைய வரும். 6 எடுத்தீங்கன்னா 6ஓட ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 6, 12 போடுவோம். 6, 12 போட்டீங்கன்னா அதுக்கு GCD என்ன வரும்? 6 வந்து நம்ம 3 into 2ன்னு எழுதலாம். 12 2 into 2 into 3ன்னு எழுதலாம். ஸோ GCD is 6. GCD 6. 6க்கு GCD no, GCD of 6, 12 is 6. Here 6 போட்டீங்கன்னா you get answer 2. இப்போ இதுக்கு ஆர்டர் 2. அப்போ 6ன்ற குரூப்ல என்னெல்லாம் இருக்கும்? 0வும் 6ம் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஆர்டரை வச்சு இந்த குரூப்ஸ் எல்லாம் சப்குரூப்பா நம்மளால எழுத முடியும். ஸோ நம்பர் ஆஃப் சப்குரூப் ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் டிவைசஸ் பார்க்கணும். டிவைசஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஜெனரேட்டர் எடுத்து என்ன ஆர்டர்னு போட்டுட்டு அந்த ஆர்டர் இருக்கிற மாதிரி நம்மளால சப்குரூப் எழுத முடியும். இதுதான் ஆல் த சப்குரூப் ஆஃப் Z12. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஷோ தட் எவ்ரி சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக்.
தெரியும், நம்ம ரிசல்ட்ல பார்த்துருப்போம். ஃபைண்ட் ஆல் த ஜென்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஜிசிடி தான். ஸோ இங்கே ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் இஃப் Z4, Z12 சைக்கிளிக்கான்னு கேட்டிருக்காங்க. நோ, சின்ஸ் ஆர்டர் நாட் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்காது? ப்ராடக்ட் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்காது. இப்போ Z4ல என்னென்ன பாசிபிள் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்? 1, 2, 4 இருக்கும். பாசிபிள் எலமெண்ட் ஆர்டர்ஸ் வந்து 1 to 4 இருக்கும். இப்போ Z2ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிபிள் எலமெண்ட் ஆர்டர்ஸ் வந்து 1 அல்லது 2 இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எல்சிஎம்லாம் எடுத்து பார்க்கும்போது இது வந்து ஈக்குவலாக இருக்காது. இது இப்போதைக்கு நீங்கள் ரிமெம்பர், இட்ஸ் நாட் மெமரி. Z4 வந்து Z2 வந்து சைக்கிள் கிடையாது. இதோட ப்ரூஃப் கொஞ்சம் நமக்கு லாங்காக இருக்கும். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அண்ட் ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் A⁵. ஸோ ஆர்டர்னா இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பார்த்தோம். ஃபைண்ட் நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் Z8. ஸோ நம்பர் ஆஃப் சப் குரூப் தான் எடுக்கிறாங்க. எதெல்லாம் சப் குரூப்னு கேட்கல, நம்பர் ஆஃப் சப் குரூப் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சப் குரூப் பார்க்கும்போது Z18 அப்படின்னா அதுக்கு டிவைசஸ் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 ஒரு டிவைசர், 2 டிவைசர், 3 டிவைசர், 4 வராது, 5 வராது, 6 வரும், 7 வராது, 8 வராது, 9 வருமா? வரும், 10 வராது, 11 நோ, 12 வராது, 13 வராது, 14 வராது, 15 வராது, 16 வராது, 17 வராது, 18 நெக்ஸ்ட். ஸோ இதுதான் டிவைசஸ் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் 6 இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ். எவ்ரி எபிலியன் குரூப் சைக்கிளான்னு கேட்டிருக்காங்க. கிடையாது, சைக்கிள் குரூப் தான் எபிலியனா இருக்கும். எபிலியன் குரூப் எப்பவுமே சைக்கிளா இருக்காது. Last one, cyclic group has unique subgroup of order D for each divisor D of N. எல்லா cyclic groupக்கும் ஒரு unique subgroup இருக்கும். Unique subgroup order D for each divisor D of N. Okay. So next classல Lagrange's theorem பார்க்கலாம்.